அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நம்ம ஏற்கனவே இந்தியா கூட்டணி சில பத்திரிகையாளர்களோடு நேர்காணல் செய்வதில்லை அப்படின்ற முடிவு எடுத்திருந்தாங்க. நேற்றைய தினத்தில் ஜி நியூஸ் அந்த நிறுவனம் பாஜகவினுடைய செய்திகளை இதற்கப்புறம் வெளியிட போவதில்லை என்ற முடிவை எடுத்ததோடு அதனுடைய சிஇஓவையும் வேலையிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? ஜி நியூஸ் சுபாஷ் சந்திரா அவர் தான் இந்த இதை ஆரம்பிக்கிறாரு. எப்போ ஆரம்பிக்கிறாருன்னா 1992. அதுக்கு முன்னாடி அவர் வேறு சில பிஸ்னஸ்லாம் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ ஜி நியூஸ் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா 91 அமெரிக்கா ஈராக் மேலே போர் தொடுக்குது. அப்போ போர் தொடுக்கும்போது CNN அதை சேட்டலைட்டு வழியாக டிவியில் ஒளிபரப்புது லைவாக. அப்போ இதை பார்த்த உடனே இங்கே இந்தியாவிலையும் இது மாதிரி நம்ம ஆரம்பிக்கலாமே. அதுக்கு முன்னாடி தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் பல முயற்சிகள் செஞ்சு அப்போ ஸ்டார் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே தமிழில் விஜய்ன்னு சொல்கிறோம், ஹிந்தியில் ஸ்டார் குழுமம். ரூபர்ட் முர்டோச்ன்ற ஆஸ்திரேலிய ஊடக நிறுவனர் அவருடைய சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவருடைய சேட்டலைட்டு வழியாக இது பல போராட்டங்களுக்கு பிறகு இவர் ஜி நியூஸ் 92 ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 சேனல் இருக்குது. இந்தியாவில் அநேக மொழிகளில் அவங்க சேனல் வச்சுருக்கிறாங்க. ஒரு 130 கோடி மக்கள் 170 நாடுகளில் இதை பார்க்குறாங்க. இப்போ ஜி நியூஸ் பற்றி நீங்கள் சொன்னது மாதிரி மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் மற்ற பாரதிய ஜனதா தலைவர்களுடைய லைவை கட் பண்ணதாக சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் ஒரு ரூமர் பரவுது. இப்படி பரவுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மே 3ஆம் தேதி அவர் இந்த பத்திரிகை தினம் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு ட்வீட் போடுறாரு. இந்தியா 180 நாடுகளில் தரவரிசையில் 159வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக வருத்தப்படுற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. இப்படி போடுறதுக்கு இவருக்கு முதல்ல தகுதி இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி. அப்புறம் இன்னொரு ட்வீட் என்ன போடுறாருன்னா, மேரே ராம் அப்படின்னு ஒரு நாடகம் பார்த்தேன், அதில் ராவணன் தன்னுடைய திமிர்னால் எப்படி வீழ்ச்சி அடைந்தான் அப்படின்றத பார்த்தேன் அப்படின்னு ஒரு மறைபொருளாக சொல்கிறாரு. அப்புறம் சிஇஓ அபய் ஓஜா அவரை டைரக்டர்ஸ்லாம் அவங்க போர்டில் முடிவு பண்ணி வேலை நீக்கம் பண்ணுறாங்க. புதுசாக இட்ரிஸ் லோயா அப்படின்றவர் பதவியேற்கிறாரு. இப்போது ஜி டிவி சுபாஷ் சந்திரா நிறுவனர் இவர் இப்படி ரூமர் பரவுவதற்கு என்ன காரணம்? ஏன்னா இவர் ஆரம்பத்திலேருந்தே ஆர்எஸ்எஸோட நெருக்கமானவர், அதே போல் பாரதிய ஜனதாவோடையும் நெருக்கமானவர். 2016 ஹரியானாவிலேருந்து இவர் ராஜ்யசபா மேலவைக்கு தெரிவு செய்யப்படுறார். யார் மூலமானு கேட்டிங்கன்னா பிஜேபி எம்எல்ஏக்கள் மூலமாக. அப்போ அந்த தேர்தலில் நம்ம இப்போ நடந்த சண்டிகர் தேர்தல் மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய 14 ஓட்டு செல்லாது, ஏன்னா தவறான பேனாவால் டிக் அடிச்சிட்டாங்க, இப்படி ஒரு சொல்லி அவங்க ஓட்டை நீக்கிறாங்க. இவர் ஜெயிச்சிட்றாரு. திரும்ப 2022 ராஜஸ்தானில் இருந்து பிஜேபி ஆதரவோடு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக ராஜ்யசபாவுக்கு போட்டிடுறாரு. இதில் தோத்துடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடைக்காலத்தில் இவர் டிவி இல்லாமல் மற்ற பிஸ்னஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அம்யூஸ்மெண்ட் பார்க் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் நட்டமடையுது. ஜி டிவி நெட்வொர்க்குமே நீங்கள் அவங்களுடைய லாபம் குறையுது, அப்புறம் நட்டமும் வருது. அப்போ அதில் பல ஜேர்னலிஸ்ட்டு போகிறாங்க வராங்க, வேலை நீக்கம், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. மீன் டைம் செபியில் இவருடைய பண பரிவர்த்தனை மோசடியானதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இதுக்காக இவர் மோடிக்கு லெட்டர்லாம் எழுதியிருக்கிறார். இப்போ இந்த பிரச்சனைகள் மத்தியில் தான் இது இந்த ரூமர் பரவுது. இது வெரிஃபைடு நியூஸ் இல்லை, உண்மையிலேயே அவங்க பிளாக் பண்ணாங்களான்றது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் ZNews.com போய் அதனுடைய முகப்பு பக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த ரூமருக்கு வலு சேர்ப்பது போல் பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்களுடைய செய்திகள் குறைவாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ZNews கோதி மீடியான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மோடியின் மடியில் அமர்ந்திருக்கின்ற ஊடகங்கள், அந்த ஊடகங்களில் ZNews முக்கியமான ஒரு இது. அது சுதீர் சௌத்ரியாக இருக்கட்டும், பால்கி சர்மா, இவங்கெல்லாம் இப்போ இல்லை, முன்னாடி இருக்கும்போது அவங்க இந்த டிபேட்டு இதுலலாம் நேரடியாக அர்னாப் கோஸ்வாமி மாதிரி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தாங்க.
இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் ஏன் இந்த செட்டப், இது செட்டப்பா இல்லை என்னதான் நடந்திருக்கு உண்மையாகவே? இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பங்காளிகளுக்கிடையே நடந்த சண்டைன்னு வந்து சொல்லலாம். ஒரு பர்சனல் சண்டை தான் அது. ஆமாம், தேச நலன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2014 மோடி பதவிக்கு வந்த பிறகு மொத்த மீடியாவையும் வந்து நொய்டாவில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி சேனல்ஸு, அப்புறம் அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களில் வந்து லோக்கல் சேனல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து கவர் பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் வந்து பாரதிய ஜனதா மோடியை வந்து எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களாம் வேட்டையாடப்படுறாங்க. இப்போ இதே ஜீ நியூஸில் வந்து அவர் பேர் வந்து விஸ்வா தீபக் அப்படின்னு ஒரு எடிட்டர். அவர் வந்து 2016 வந்து ஜீ நியூஸில் வந்து வெளியே வரார். ஏன் வெளியே வராருன்னு சொல்லி ஒரு பெரிய கடிதம் வந்து எழுதியிருக்கிறார். 2016 ஜேஎன்யூ இருக்கு இல்லையா, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அங்கே வந்து அப்சல் குருவுக்கு வந்து ஒரு நினைவேந்தல் வந்து நடத்துகிறாங்க. அப்சல் குரு வந்து அந்த கேஸில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அருந்ததி ராய் கூட ஒரு கட்டுரை வந்து முன்ன எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாணவர்கள் அப்போ கன்னியாகுமார் தான் அங்கே வந்து ஜேஎன்யூ பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அப்போ ஜீ நியூஸில் ஒரு வீடியோ வந்து என்ன வருதுன்னு சொன்னால், மாணவர்கள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு கோஷம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போடுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பொய் வீடியோ, ஃபேக் வீடியோ. அப்போ அந்த பிரச்சனையில் வந்து அவர் பாதிக்கப்பட்டு, என்ன பத்திரிகையாளர்கள்னால் எவ்வளோ ஒரு நேர்மையாக அறத்தோடு வந்து வேலை செய்யணும், இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லி ரிசைன் பண்ணி அதில் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து ஒரு பொய்யான ஒரு வீடியோவை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். மாணவர்கள் அப்படி முழக்கம் போடலை. பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லி கன்னியாகுமார் தலைமையில் மாணவர்கள் முழக்கம் போடலை. அப்படி போட்டதாக நம்ம ஒரு பொய் வீடியோ போடுறோமே, இது நியாயமா, இது சரியா? அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் வந்து என்ன ஆகிறது? இப்போ இது உண்மைன்னு நம்பி இந்துத்துவ வெறியர்கள் போய் அந்த மாணவர்களை தாக்கி ஏதாவது வந்து பாதகம் நடந்து போச்சுன்னா அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அப்படி ஒரு நீண்ட கடிதம் எழுதி, மோடி வந்த பிறகு வந்து எப்படி மீடியா என்பது வந்து இப்படி ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகப்படுது, ஃபேக் வீடியோஸ் வந்து எவ்வளோ வருது இப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிட்டு வெளியே போகிறார். இது ஜீ நியூஸ் மட்டும் இல்லை, பல பெரிய கார்ப்பரேட் மீடியாக்களுக்கு நடந்திருக்குது. இன்னொன்று இந்த ஏபிபி நியூஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து வாஜ்பாயின்றவர் வந்து அதனுடைய பிரைம் டைம் டிபேட்டை வந்து நடத்திட்டுருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி பேர் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதில் வந்து இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் வந்து உண்மையிலேயே நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை வந்து லைவாக நேரடியாக போய் டிபேட்டு நடக்கிறத தாண்டி ஃபீல்டுக்கு போய் கள ஆய்வு செய்து வந்து உண்மைகளை வெளியே கொண்டு வர்றதுன்னு செய்கிறாங்க. அப்போ ஒரு முறை வந்து மோடி வந்து மனதின் குரல்னு சொல்கிறோம் இல்லையா, மன் கி பாத், அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறாரு. அப்போ அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு பெண் விவசாயி, அவங்க வந்து சீத்தாப்பழம் விவசாயம் வந்து பண்ணி ரெட்டிப்பு லாபம் அடைந்து விட்டாங்க. மோடி ஆட்சியில் வந்து விவசாயிகளுடைய வருமானம் வந்து டபுளாக இருக்குது, வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுகிறாங்க. இது வந்து வருது, இது உண்மையா அப்படின்னு சொல்லி இவர் வாஜ்பாய் என்ன செய்கிறார், நேராக ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே அனுப்பி அந்த பெண் விவசாயியை சந்தித்து வந்து எடுக்கிறாங்க. அப்போ இந்த விவசாயி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரெட்டிப்பு லாபமெல்லாம் எப்படிங்க கிடைக்கும், லாபம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி உண்மையை வந்து சொல்லிடுறாங்க. அதிகாரிகள் சொன்னதுனால நான் வந்து இப்படி பேசினேன், அதிகாரிகள் சொல்லி கொடுத்தது போல் வந்து பேசினேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து பிரைம் டைமில் வந்து இந்த கிளிப்பை வந்து போட்டுடுறாரு. போட்ட உடனே வந்து இவருக்கு நெருக்கடி, அச்சுறுத்தல்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு சேனலில் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மோடி அப்படின்னு சொல்லாதீங்க, மத்திய அரசுன்னு சொல்லுங்கள், ஃபுட்டேஜில் வந்து மோடி கிளிப்பை வந்து காமிக்காதீங்க, இப்படி வந்து சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம லைப்ரரி மோடி பதவி வந்த பிறகு நம்மளுடைய லைப்ரரி ஃபுல்லாக ஃபுட்டேஜும் கிளிப்ஸும் வந்து மோடியினுடைய இமேஜ் தான் இருக்குது, அவருடைய வீடியோ தான் இருக்குது. எதை சொன்னீங்கன்னாலும் பிஜேபின்னு சொன்னீங்கனாலே அதை தான் காமிக்க முடியும். அப்போ இதை எப்படி மாற்ற முடியும்? இது ஒரு பிரச்சனை. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், இன்னொரு நியூஸ் வந்து கவர் பண்ணிட்டார். எங்கன்னா ஜார்க்கண்டில் வந்து அதானி தெர்மல் பவர் அந்த கம்பெனிக்காக அதானி குழுமத்தினுடைய அதிகாரிகள் வந்து அங்கே இருக்கிற விவசாயிகளை வந்து மிரட்டுறாங்க. ஒழுங்காக நிலத்தை நீங்கள் விற்றுட்டு போகலன்னா உங்களெல்லாம் தொலைச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இவருடைய டீம் அந்த விவசாயிகளை சந்தித்து அவங்களுடைய இதையும் பேட்டியையும் வந்து இதில் ஒளிபரப்புகிறாங்க. அப்போ வந்து மோடிக்காக வந்து ஒரு 200 பேர் கொண்ட டீம் வந்து மீடியாக்கள்லாம் எப்படி செயல்படுது, நமக்கு ஆதரவாக செயல்படுதா, எதிர்ப்பாக செயல்படுதா
அப்படின்னு கண்காணிக்கிற ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் ஒருத்தர் வந்து இவருக்கு ஃப்ரெண்டு பாஜ்பாய். அவர் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைம் டைமில் வந்து சேட்டலைட்டு லிங்க் வந்து கட் ஆகுது கரெக்டாக அந்த டிபேட்டு ஒளிபரப்பும் போது. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஆடு வந்து கட் பண்ணுறாங்க. பல கம்பெனிகள் ஆடு கொடுக்கும். அதில் குறிப்பாக பதஞ்சலி, இப்போ பாபா ராம்தேவ் இப்போ உச்சநீதிமன்றத்தால் போய் மன்னிப்பு கேட்டார் இல்லையா, அவருடைய விளம்பரங்கள் இதெல்லாமே வந்து கட் ஆகுது. அப்போ அவங்க என்ன போடுறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரைம் டைமில் வந்து உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது, வருந்துகிறோம், விரைவில் சரி செய்கிறோம் அப்படின்னு போடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது, இவர் ஒளிபரப்பின அந்த டிபேட்டுக்காக, அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்ததற்காக தான் இந்த நெருக்கடி. அப்புறம் வந்து ஓனரெல்லாம் கூப்பிட்டு பேசி வந்து இவர் ரிசைன் பண்ணுறாரு. இவர் ரிசைன் பண்ண அடுத்த நாளில் வந்து அந்த ப்ரைம் டைமுக்கு வந்து சேட்டலைட் லிங்க் கட் ஆகலை, விளம்பரங்கள்லாம் உடனே வருது. இது வந்து டிஆர்பியில் வந்து நம்பர் 1 ப்ரோக்ராமாக இருந்தது. இவங்க ஆடு கட் பண்ண போது கூட நம்பர் 1 ப்ரோக்ராம் இருந்தது. அப்புறம் வந்து இவர் ரிசைன் பண்ண பிறகு தான் அந்த விளம்பரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. அப்புறம் வந்து அவுட்லுக்கில் கிருஷ்ண பிரசாத்னு ஒரு எடிட்டர், அஸ்ஸாமில் இருந்து பழங்குடி சிறுவர்கள் சிறுமிகளை வந்து இங்கே நார்த் இந்தியாவுக்கு கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ஆர்எஸ்எஸ் சங்கிகளாக மாற்றி வந்து திரும்ப கொண்டு அனுப்பணும். இதை வந்து அவர் புலனாய்வு செய்து அவருடைய டீம் வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இதனால் அவர் வந்து வெளியேற்றப்படுகிறார். அப்புறம் இபிடபிள்யூவில் வந்து பரஞ்சய் குஹா அவர் என்ன செய்கிறாருன்னா, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே அதானி வந்து எப்படி வரி ஏய்ப்பு செய்கிறார், 1000 கோடி வரி ஏய்ப்புன்னு சொல்லி ஒரு கட்டுரை வெளியிடுறாரு. அந்த பத்திரிகைக்கு நெருக்கடி. இபிடபிள்யூலாம் வந்து இந்தியாவில் வந்து அறிவுஜீவிகளிடையே ஃபேமஸான பத்திரிகை. அப்புறம் வந்து டைரக்டர் போர்டெல்லாம் பேசி வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணுறார். இந்த கட்டுரையை பிரசுரித்தாங்கன்னு சொல்லி வயர் இருக்காங்களே, வயர் மேலே வந்து நெருக்கடி. வயர் மேலே வந்து அதுக்கு பின்னாடி வந்து அவங்க ஆஃபீஸெல்லாம் ரெய்டு நடத்தியிருக்காங்க. இந்த பெகாசஸ் பிரச்சனை வந்தது இல்லையா, ஃபோன்களை வந்து இவங்க ஹேக் பண்ணி எடுத்துடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் ஒட்டி வந்து நடக்குது. அப்புறம் வந்து என்டிடிவியை வந்து அதானி கைப்பற்றுகிறாரு. அம்பானிக்கு வந்து நியூஸ் 18 வந்து இருக்குது. இப்படி ஒட்டுமொத்த ஊடகமும் கிட்டத்தட்ட 90% வந்து கோடியினுடைய ஆதரவு ஊடகங்களாக இருக்குது. அதில் ஜிடிவி முன்னணியான இடத்தை வந்து வகிக்குது. இப்போ கூட இந்த ரூமர் பரவுவதற்கு இதெல்லாம் தான் காரணமே தவிர அதற்கு மேலே அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. இதுதான் நிலவரம். வெறுமனே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு தான். ஆமாம், அப்படி தான் அதை எடுத்து வேண்டியது. ஆமாம். இறுதியாக ஒரு கேள்வி தொடர். இப்போ இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் இந்த குறிப்பிட்ட செய்தி நிறுவனங்களை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தது வந்து சரியான முடிவா, இல்லை அந்த முடிவு ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இல்லை, அந்த முடிவு என்ன இதை விளைவை ஏற்படுத்திச்சுன்னா, இந்த கோத்தி மீடியான்றது வந்து எப்படி வந்து பிஜேபி மோடிக்காக வந்து ஒரு ப்ராபகண்டா மெஷினாக வேலை செய்யுது, உண்மையான செய்திகளை வந்து எப்படி இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்படின்றத வந்து அம்பலப்படுத்துறதுக்காக அவங்க செஞ்சாங்க. அந்த விஷயம் வந்து வெளியே நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்தியா முழுவதுமே பெரும்பான்மை மக்கள் வந்து யூடியூப் வழியாகவும் சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் தான் உண்மையான செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் வந்து வந்திருக்குது. நீங்கள் இப்போ தமிழக சூழலே எடுத்துக்கலாம். 2014 தேர்தலில் ஜூனியருடன் வந்து சர்வே வெளியிடுறாங்க. என்ன சர்வே வெளியிடுறாங்கன்னா, மோடி கூட்டணி பிஜேபி கூட்டணிக்கு வந்து நிறைய ஓட் ஷேர் வந்து வரும், 10-15 சீட்டு வந்து ஜெயிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த தேர்தலில் வந்து ஜெயலலிதா தான் ஜெயித்தாங்க, மோடியா லேடியான்னு சொல்லி. பிஜேபி கூட்டணியில் வந்து இங்கே தருமபுரியில் அன்புமணியும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணனும் ஜெயிக்கிறாங்க. திமுக கூட்டணி பிரிஞ்சிருந்ததுனால இந்த வெற்றி வந்து சாத்தியமானது. அப்போ ஜூனியருடன் வந்து அப்படி சர்வே வந்து கொடுக்குது. தினமணி, தினத்தந்தி, அப்புறம் துக்ளக்லாம் கேட்க வேண்டாம், மீண்டும் மோடி ஆட்சி தான் சொல்லி அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்புறம் மோடி பார்த்தீங்கன்னா தினத்தந்திக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் இன்டர்வியூ கொடுப்பாரு. 2014 கொடுத்துருக்காரு, 2019 கொடுத்துருக்காரு, இப்போ 2024 கொடுத்துருக்காரு. அப்போ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தந்தி டிவி அவங்க ஹரிஹரனும் அந்த அசோக் வர்ஷினியும் மோடியை வந்து குறிப்பாக எந்த கேள்வியும் கேட்காம, அவர் உங்களுக்கு என்ன பிடிக்கும், அவர் உப்புமா பிடிக்குன்றாரு. இப்படியே வந்து மயிலிறகால் வருடி வந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அப்போ இவங்க இந்தியா கூட்டணி புறக்கணித்த ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அவ்வளோ ஊடகங்கள்லையும் இப்போ டைம்ஸ் நவாக இருக்கட்டும், ரிபப்ளிக்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் மோடி வந்து பேட்டி கொடுப்பார். ஆனால் மோடியை வந்து கரண் தாப்பர் ஒரு முறை இன்டர்வியூ எடுக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு அவர் வாக் அவுட் பண்ணிட்டார். அவர் கேட்டது வந்து குஜராத் கலவரத்துக்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்களான்னு ஒரு எளிமையான கேள்வி தான். அது கூட அவர் பதில் சொல்ல முடியாது.
இந்த 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா மோடி வந்து ப்ரெஸ் மீட்டு அப்படின்னு சொல்லி மீடியாவை சந்தித்ததே கிடையாது. உலகத்தில் எந்த தலைவரும் இது மாதிரி மீடியாவை புறக்கணித்ததை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ அமெரிக்கா போயிருந்தபோது ஒரு திடீர்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் யாரும் கேட்கும்போது ஓமை கார்டுன்னு தெரிச்சு ஓடிட்டார். அப்புறம் செட்டப் பண்ணி வந்து ஒரு நிருபரை வந்து கேட்க வைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பதிலை வந்து சொல்கிறார். அப்போ இந்தியாவில் இவர் வந்து ஊடகங்களை சந்திக்க மறுக்கிறதும், இங்கே கார்ப்பரேட் மீடியா வந்து மோடிக்கு ஆதரவாக இருக்கிறதும் இது வந்து வெளிப்படை. அதில் ஜீ நியூஸினுடைய பங்கு வந்து கணிசமானது. அதனால் இந்த ரூமரை வைத்துக்கொண்டு இவர்கள்லாம் புனித பசு என்று முடிவெடுத்து விட முடியாது. பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.